கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜும்மாவுடைய கடைசி நொடியை அடைந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நொடியிலேயாவது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய 3 விஷயத்தை சொல்கிறேன். 3 வார்த்தைகள் தான். இதை நீங்கள் 3 முறை ஒதுக்கொள்ளுங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இன்றைக்கி இதை கடைசி நொடியிலேயாவது செஞ்சு இந்த நாளுடைய அருட்பாக்கியங்களையும் நிஹ்மத்துகளையும் நம்ம அடைந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புமிக்க அமல்கள் தான் அந்த 3 அமல்கள் தான். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நபியின் மீது சலவாத்து கூறுவது. நீங்கள் கூறியிருக்கலாம், இருந்தாலும் எந்த சலவாத்து? தரூதே இப்ராஹீமை நம்ம தொழுகையில் இல்லாமல் ஓதணுமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதிகமாக சலவாத்துனா நம்ம சின்ன சலவாத்து தான் ஓதுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் என் மீது சலவாத்து ஓதுங்க, அதுவும் இந்த சலவாத்து தான் சிறந்த சலவாத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம முழுவதும் ஓதாமல் இருந்தால் கூட கடைசி நேரத்தில் கூட 3 முறையாவது நீங்கள் தரூதே இப்ராஹிம் ஓதிக்கொள்ளுங்க. இப்போ அடுத்தது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கையோடு அதை 3 முறை ஓதிவிட்டே போயிடலாம். ரொம்ப ஒரு சின்ன அமல் தானே, 1 நிமிஷம் தான் ஆகும். என்னோடு சேர்ந்து ஓதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 வார்த்தைகள் நான் சொல்லித்தரேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய அருளையும் ரஹமத்தையும் பொழி. எந்த மாதிரி நான் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் பொழிந்தாயே அதே போல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடைக்கும். இப்போ இந்த ஸலவாத் ஓதிட்டோம். இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? ஜும்மா நாள்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி நொடியிலேயாவது இஸ்திகஃபாரை தேடிக்கொள்ள வேண்டும். கடந்த ஒரு வாரத்தை நம்ம கடந்து வந்திருக்குமே, எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னிச்சு பாவமற்றவர்களாக இந்த ஜும்மாவை கடக்க செய் ரஹ்மானேன்னு சொல்லிட்டு 3 முறை அஸ்தகுஃபிருல்லா ஓதிக்கோங்க. அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா. அடுத்தது 3ஆவதாக என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, ஜும்மாவுடைய நாள் துவா ஏற்கப்படக்கூடிய பிரத்யேகமான நாள். எத்தனையோ தேவைகள் நமக்கு நிறைவேறாமல் இருக்குது. அந்த தேவைகள் இன்னைக்காவது நமக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எல்லா தேவைகளும், நிறைவேறாத தேவைகள், நீண்ட நாள் ஆசைகள், எதெல்லாம் தடுங்கல் பட்டுட்டு இருக்கோ, எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அது அனைத்துமே நடக்கணும். இனி வரக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா நல்ல செய்தியும் வரணும். 2 ஜும்மாவுக்கு இடையில் வெற்றியே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அல்லாஹ் இடத்துல துவா ஓதணும். அதில் சிறந்த துவா என்ன சொல்லுங்கள்? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தவ் வக்கினா அதாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா தான். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 3 முறை ஒதிக்கோங்க. இப்போ நம்ம கையோடு ஒதிக்கலாம். இதோடைய அர்த்தம் இம்மையிலையும் மறுமையிலையும் சிறந்தது தான், இன்னும் எங்களுக்கு நரக நெருப்புலேருந்து பாதுகாவல் தான் அப்படிங்கிறதான். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கினா அதாபன்னார். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டீங்க. ஜும்மா நாளை சிறப்பித்த நல்ல அடியாராக கணக்கிடப்படுவீங்க. உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து